லட்சியம் இல்லாதவன் இருட்டான பாதையில் தடுமாறி சென்று கொண்டிருப்பான். எனவே குறிக்கோளை ஏற்று வாழ்வு நடத்துங்கள். என்னால் முடியும் என்று நினைத்து செயலாற்றினால் அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள். தூய்மையான நல்லெண்ணம் கொண்டவர்கள் இந்த பிறவியிலேயே வேறு பெற்றனர். மனிதனை உருவாக்குவது இன்ப துன்பம் இரண்டும் சமமான இடத்தை கொடுக்கின்றன. இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசானாக நமக்கு உருவாக்குகிறது. புது மலர்களே இறைவனை பாதங்களில் பெறுவதற்கு தகுதி பெற்றவை. அதுபோல வலிமை, வளமை, அறிவு கூர்மை கொண்ட இளமை காலத்திலேயே இறைவனை அறிய முயலுங்கள். உழைத்து வாழுங்கள். இவ்வுலக வாழ்வு எத்தனை நாள் என்பது நமக்கு தெரியாது. உலகில் தோன்றியதன் அறிகுறியாக ஏதேனும் நல்லதை செய்ய முயலுங்கள். அன்புடைய மனிதனே வாழ்கிறான். சுயநலம் கொண்டு மற்றவர்கள் மீது விருப்பு கொள்பவன் செத்துக் கொண்டிருக்கிறான். பகை, பொறாமை போன்ற தீய எண்ணங்களை வெளியிட்டால் அவை கட்டியும் முதலுமாக மீண்டும் ஒன்றிய இடத்திற்கு திரும்பி வந்துவிடும். உலகத்தில் உள்ள தீமைகளை பற்றி வருந்த வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தீமையை போக்க வழிகாணுங்கள். ஆசிரியரின் வாழ்க்கை முன்மாதிரியாக அமையாமல் மாணவனால் எவ்வித கல்வியையும் பெற முடியாது.